ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நம்மால் முடியும். ஒரு மனிதனால் தாங்க முடியாத துயர் நிலைகள் உண்டு. ஆனால் தேவ கிருபையினால் மேற்கொள்ளப்பட முடியாத துயரங்கள் இல்லை. சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு முன்பாக வருகின்ற போராட்டங்கள், சவால்கள், நெருக்கடிகள், தோல்விகள், மனவியாகுலங்கள், மன அச்சங்கள் ஆகியவை கோலியாத்தை போல எளிதாக மேற்கொள்ள முடியாததாக தோன்றலாம். கோலியாத் அரக்கன் சாதாரண மனபலத்தால் அந்த அரக்கனை வீழ்த்துவது கடினம். எனவேதான் கோலியாத்தை கண்டு அரசனாகிய சவுல் அச்சத்தோடு கலங்கியது போல நாமும் துன்பங்களுக்கு முன்பாக கலங்க நேரிடுகிறது. கோலியாத்தை எதிர்த்து நிற்க சாதாரண பலம் போதுமானதல்ல. எனவே சவுல் அவனை எதிர்த்து நிற்க துணியவில்லை. அதே வேளையில் சாதாரணமான ஒரு வாலிப வயது மேய்ப்பனால் கோலியாத்தை எதிர்க்க முடிந்தது. இளைஞனாகிய தாவீது வெகு துணிச்சலோடு கோலியாத்தை எதிர்த்தான். காரணம் என்ன? அவனுக்கு தேவ கிருபை கிடைத்தது. தேவ கிருபை பெற்றவன் எவ்வளவு சாதாரணமானவனாக இருந்தாலும் அவனால் அசாதாரணமான அரக்கன் கோலியாத்தை எதிர்க்க முடியும். அது பலத்தால் வந்ததல்ல, தேவ கிருபையால் வந்தது. அதுபோலவே இந்த உலக வாழ்க்கையில் மன துயரங்கள், கவலைகள், அச்சங்கள், எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற எண்ணங்கள் கோலியாத்தை போல நமக்கு எதிராக வந்து என்னை வெல்லக்கூடுமோ என்று சவால் விட முடியும். அவைகள் சவுலை போல உயர்நிலையில் உள்ளவர்களுக்கும் வெல்ல இயலாதவைகளே. ஆயினும் தாவீதுகளால் அவைகளை வெல்ல முடியும். ஏனென்றால் தாவீதுகள் தேவ கிருபை பெற்றவர்கள். சக்தியை மீறினது போன்ற மன கிளேசங்களையும் அவர்களால் வெல்ல முடியும். அன்று தாவீது கோலியாத்தை என்னால் வெல்ல முடியும் என்றான். ஆனால் சூழ்நிலைகளை மட்டும் கவனித்த சவுல் உன்னால் அது கூடாத காரியம் என்றான். அதுபோலவே இன்றும் பல்வேறு நிகழ்வுகளாலும் பலவித காரணங்களாலும் வேதனைகளை சந்திக்கின்றவர்களிடம் சாத்தான், ஐயையோ உங்கள் துக்கம் மிக கொடியது, நீங்கள் சந்தித்திருக்கின்ற வியாகுலங்கள் மிக மிக ஆழமானவை, அவைகளை நீங்கள் ஒருபோதும் வெல்லவோ விலக்கவோ முடியாது என்பான். ஆறுதல் அடைய முடியாது என்றோ, வேதனையை சகிக்க நம்மால் முடியாது என்றோ, மனக்லேசத்தை கரைக்க முடியாது என்றோ உறுதியாக எண்ணும் போது அவைகள் நீங்க வாய்ப்பில்லை. நாம் கூடுமென்றால்தான் அவைகள் விலகுவதற்கான தேவ வழிகள் பிறக்கும். கூடாதவைகள் தேவனால் கூடும். அந்த விசுவாசமே தேவை. சிந்தனைக்கு, துன்பம் ஒரு பாறாங்கல், தூக்கி வீசிவிட முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புரட்டி தள்ள முடியும். துன்பம் ஒரு பாறாங்கல், தூக்கி வீசிவிட முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புரட்டி தள்ள முடியும்.